வெல்கம் பேக் டு இன் அவுட் லைஃப் ஸ்டைல். மல்லிகைப்பூ மல்லிகைப்பூன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ மல்லிகைப்பூ நம்ம எடுத்துட்டாலே பூக்கள்லேயே ரொம்ப வாசனையான பொருள்னா இந்த மல்லிகைப்பூவை சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு அழகாக இருக்கிறதுக்காக இந்த பொருளையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதையும் தாண்டி ஒரு சில இன்ஃபர்மேட்டிக்கும் இந்த மல்லிகைப்பூவில் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மல்லிகைப்பூவோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூக்களே ரொம்ப நறுமணம் வீசக்கூடிய பூ. அப்புறம் பெண்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இதில் பல மருத்துவ குணங்களும் இருக்குது. இப்போது மல்லிகைப்பூவை அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, இந்தோனேஷியா, பர்மா போன்ற நாடுகள்லாம் மல்லிகைப்பூ வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து மல்லிகைப்பூவோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் சாமிக்காகவும் பெண்கள் அழகாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில நாடுகளில் இந்த மல்லிகைப்பூவை வேறு வடிவங்களையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம அண்டை நாடான சீனாவை நீங்கள் எடுத்துக்கலாம். சீனாவில் மல்லிகைப்பூ டீயே குடிக்கிறாங்க. எப்படின்னா, மல்லிகைப்பூவை வெயிலில் நல்லா காய வச்சு அது உலர்த்தின பிறகு அதை வந்து பொடியாக்கி ஜாஸ்மின் டீ அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்னபடி தான் மல்லிகைப்பூவில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால இவங்க ஜாஸ்மின் டீ குடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலலாம் அந்த வெயில் காலத்தில் ஜிகர்தண்டா, அப்புறம் பால் சர்பத்தி இதெல்லாம் குடிப்போம். ஆனால் பிரான்ஸ் நாட்டில் மல்லிகைப்பூ மில்க் ஷேக்கே குடிக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு படிக்கு மேலேயே போய் இந்த பிலிப்பைன்ஸ் நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இந்த மல்லிகைப்பூவை தெய்வீக பூவாக பார்க்குறாங்க. அங்கெல்லாம் போய் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மல்லிகைப்பூவை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணி காலை மிதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டில் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து தேசிய மலராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ வந்து கடவுளுக்கு இணையாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் பாரசீக நாட்டிலையும். பாரசீக நாட்டில் பண்டைய காலத்திலலாம் மல்லிகைப்பூ வந்து ஒரு தெய்வீக மலராக பார்த்தாங்க. அதனால அந்த பூவை அங்கே இருக்க உயர்ந்த நிலை இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணாங்களே. சரி, ஓகே, இப்போ மல்லிகைப்பூவோட மருத்துவ குணங்களை பார்ப்போம். இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களே மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுற பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராது அப்படின்னு டாக்டர்ஸுங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சளி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொண்டை வறட்டலாக இருக்குது, அப்புறம் இருமல் வர்றது, முக்கியமாக மூக்கடைப்பு, இந்த ப்ராப்ளம்லாம் மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுற பெண்களுக்கு வராது அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை, இந்த கண்ணு கோளாறு, இது போன்ற பல டிசீஸுக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து ஒரு மருந்தாக இருக்குது. அதே மாதிரி சின்ன பசங்களும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சின்ன பசங்களாம் இந்த ஜீரண கோளாறுன்னு ஒரு விஷயம் ஏற்படுங்க. அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக சாப்பிட முடியாது, சாப்பிட்டாதான் வந்து ஜீரணிக்காது. அதுமாதிரி ஜீரண கோளாறு, முக்கியமாக இந்த வயிற்றில் வந்து இந்த பூச்சிகள் ஏற்படுறது, இது போன்ற பல விஷயங்களை வந்து மல்லிகைப்பூ வராமல் தடுக்குது அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் யூஸ் ஆகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டாலோ, இந்த புண்ணு, சீவு, இது போன்ற சின்ன சின்ன தோல் சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்கள் மல்லிகைப்பூவோட முட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த புண்ணில் அடிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு வந்து ஆயுர்வேதிக்கில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சரியாக சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் நியூட்ரிஷன் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் கூட வரலாம். அந்த நரம்பு தளர்ச்சிக்கோ இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் மல்லிகைப்பூவை பற்றியே பார்த்தோம். இதே மாதிரி வேறு நல்ல இன்ஃபார்மோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெற்றுக் கொள்வது டேவிட் சுரேஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மல்லிகைப்பூவை பற்றி உங்களுக்கு வேறு இன்ஃபோ தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.